ஏன் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? விஜய் அவரோட லெவலில் கரெக்டாக இருக்கிறாரு, அஜித் அவரோட லெவலில் கரெக்டாக இருக்கிறாரு. அவங்க பத்மவிபூஷன் அவார்டு வந்து சும்மா கொடுத்தீங்களாப்பா அஜித்துக்கு? அவரோட கேரக்டரு, அவர் படம் நடித்தது, ஹிட் கொடுத்தது, அது இதுன்னு எல்லாத்தையும் ஓவராலாக எல்லா விஷயங்களும் வச்சும் சமுதாயத்தில் அவர் எப்படி இருக்கிறாருன்ற விஷயத்தை வச்சுருந்தானே அவருக்கு வந்து பத்மவிபூஷன் அவார்டு கொடுத்தீங்க. அப்போ அவர் கரெக்டான பர்சன் தான் இல்லையா? அப்படி இருக்கும்போது அஜித் வந்து தவறாக பேசுவாரா? கூட்டத்தை கூட்டாதீங்கய்யா, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். ஏன் ஆனால் ஒன்றா கூட்டம் கூட்டமாக போயிடுறீங்க மாணவரியா அப்படின்னு தான் சொல்கிறாரு. அஜித்தும் சொல்கிறாரு பெருந்தன்மையாக, நான் உட்பட தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ பெரிய மனுஷன். என் சமீபத்திய பேட்டியை வந்து விஜய்க்கு எதிராக வந்து மாற்ற முயற்சி செய்கிறாங்க, அவங்களாம் கொஞ்சம் வாயை மூடிக்கிங்க, நான் விஜய்க்கு எப்போதும் நல்லது தான் நினச்சிருக்கிறேன், அவர் எப்பயுமே வாழ்த்தி தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு மேலே ஒரு செருப்படி தேவையா மக்களே சொல்லுங்கள்? எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் ரெண்டு பேரும், அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ஒத்துமையாக இருக்கணும். கம்யூனிகேஷன் இல்லாமலாம் இருக்காது. அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை பேசிக்குவாங்க, விஷ் பண்ணிக்குவாங்க. அவங்க அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறாங்க. நீங்கள் ஏன் இப்படி இல்லை? அஜித் குமார் நல்லது சொல்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு புரியலையா? அப்படியே திருப்பி விட்டீங்களே விஜய் பக்கம். விஜய்க்கு எதிராக மாற்ற முயற்சி செய்கிறாங்க, அவங்களாம் கொஞ்சம் வாயை மூடிங்கன்னு சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ண முடியும்? யாரால் என்ன பண்ண முடியும் உங்களால் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து அவதூறு பரப்புகிற மனநிலையை ஃபஸ்ட்டு அதிலேருந்து வெளியே வாங்க. அப்போ தான் நாம் வந்து அரசியல்வாதிகளுக்கு கீழே நிம்மதியாக இருக்க முடியும்.